நடிகர் பிரகாஷ்ராஜ அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன என்று இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் வீரா. பார்த்தீங்கன்னா நடிகைகள் ஏகப்பட்ட சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்திக்கிட்டு ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி சொல்லிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா நடிகை மீது தொழிலதிபர் பன்னீர்செல்வம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புகார் தெரிவித்திருக்காரு. நடிகைகள் பணமும் பெற்று அதை விளம்பரமும் படித்து அதாவது மக்களை தவறான வழியில கொண்டு போறதாக அவரு இதுல குறிப்பிட்டிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா தான் பெரிய ஆப்பே வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா போலீசார் பாத்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ், விஜய் தேவர்கொண்டா, பாத்தீங்கன்னா நிதி அகர்வா, மஞ்சுலட்சுமி இவங்க நீ திரையுலக பிரபலங்களை பாத்தீங்கன்னா அவங்க வழக்கு பதிவு செஞ்சு பல்வேறு பிரிவுகளில் அவங்க விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை இந்த சூதாட்ட விளம்பரத்தில் நடிச்சா எப்படி பணம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு அமலாக்கத்துறை நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு முன்னே சொன்னாங்க இல்லையா, தேவர்கொண்டா இவங்கள மாதிரி அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எப்படி பணம் வருது விசாரிக்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமலாக்கத்துறையில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் நேற்று ஹைதராபாத்தில் அமலாக்கத்துறையில அவர் வழக்கறிஞரை கூட்டு போய் ஆஜரானார். இதை குறித்து போலீசார் பிரகாஷ்ராஜிடம் விசாரித்து வருகின்றனர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ப்ளீஸ் அண்ட் சப்போர்ட். நான் உங்கள் வீரா. பாய்.